எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஓர் அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன். அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து, நேராக என் வாயில் செல். ஓ, சூப்பர்! சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை. முடிந்து விட்டது. வாருங்கள். சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம். என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, வேண்டும். இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். நான் பகிர்ந்து கொள்ள மேசையில் விரும்பவில்லை. ஒரு துளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும். ஆமாம், ஹே, இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். வெட்னஸ்டே, நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது. ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி. நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. தெரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியாது. அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது. எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. நீங்க
இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி, இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது, மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது திரட்டன என்னை நிற்கிறது. வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம். இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை. நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன். நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். நன்றி. சூப்பர் வெயிட்ஸ். ஓ, அது என்ன பட்டன்களா? நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது. இது நம்மளை நோக்கி பறக்கிறது. வாவ், இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர். அதை அடங்க வைக்கலாம். என்ன திரும்பி வருகிற நல்ல யோசனை. வாவ், சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. என்ன ஒழுங்கா விதி இல்ல. எனக்கு மாப்ஸ்ரீம் வாலி இருக்கு. எனக்கு எல்லா மிட்டாய்களும் கிடைத்து விட்டது. மேலும் உலகிலேயே பெரிய மிட்டாய்கள் எல்லாம் எனக்கே இருக்கின்றன. இந்த பெரிய வாலியை பாருங்கள். ஆனால் நீ முதலில் போகலாம் சோஃபி. சரி, இது ரொம்ப சுவை. நான் உறுதியா இருக்கிறேன். ஓ, அது உண்மையாகவே அப்படிதான். நான் இந்த காண்டிகளை எல்லாம் ஒரே முறை சாப்பிடலாம். ஏன், இதுதான் எல்லாம் இல்ல போல இருக்குது. நீங்க முறும் பரிகசமா இருக்கிறீங்க. இப்போ நான் நகைக்கிறேன். சரி, இது எனது முறை. ஆஹா, இந்த மிட்டாய்களை நான் ரொம்ப விரும்புறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, எவ்வளவு சுவையா இருக்கு. ஓ, என் கைகள் முழுவதும் சாக்லேட்டால் மூடியுள்ளன. சரி,
நான் எனது கை நீ அதை சாப்பிட்டால் அது கீழே விழும். மிட்டாய் மூடப்படுகிறாய் அது மிகவும் அருமை பெண்கள் இது உண்மையில் மிகவும் வசதியானது சிறிய இனிப்பு பணிகளை சாப்பிடுங்க அது நிச்சயமாக வசதியானது இது ஒரு வெகு வேறு முறையில் சாப்பிடப்பட வேண்டும் ஒவ்வொரு இனிப்பு பணியும் பெரிதாகவே இருக்கிறது அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை அற்புதம் எப்படி அசா? உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா எடுங்கூடாது இதெல்லாம் எனது ஆம் சரி கவலை வேண்டாம் இந்த பகுளங்களை எடுத்து எப்படி என்ற எனக்கு தெரியும் ஒரு சாதாரண பானை கரெக்ட் எனக்கு உதவும் எல்லாம் இங்கே மன்னிக்கவும் கண்டி நான் என்னால தற்காத்துக் கொள்ள முடியவில்லை அது மிகவும் சுவையானது உன்னால எப்படி எஞ்சியது கொடு என் அதிர்ஷ்டம் மீண்டும் கைவிட்டது எனக்கு ஒரு சிறிய பாட்டில் உள்ளது மேலும் எனக்கு பெரிய ஹாபா பாபா பாட்டில் உள்ளது என்ன மயிலே ஆம் இன்று எல்லாவற்றிலும் நான் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி ஓ சரி அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன் இதனுடன் ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம் நல்லபடியாக ஒவ்வொரு வினாடியையும் என எண்ணுகிறேன் ஓ இது செம்ம ருசி ஓஹா. முடிந்து விட்டதனால் நான் எவ்வாறு ஒரு தவறை செய்திருக்க முடியும் என ஆச்சரியப்படுகிறேன் என் முகம் இப்போ கசக்கற மாதிரி இருக்கு ஓஹோ அதோ ரொம்ப வெறுக்கத்தக்கது சரி இப்போதே நான் சர்க்கரை கம்பளி கொளுத்தி கொண்டு போகலாம் அதை அனுபவிக்க விரும்புறேன் இது உலகிலேயே பெரிய பப்ளா இருக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்கு பாருங்கள் எனக்கு ஒரு பலூன் கிடைத்திருக்கிறது காத்திருக்கவும் எனக்கு ஒரு அழகான யோசனை வந்துவிட்டது நான் நிறைய பலூன்களை உருவாக்கலாம் நமக்கு ஒன்றையொன்றாக செய்யலாம் நான் அவற்றை பாட்டலுக்கு கட்டுவேன் அது அருமையாக இருக்கும் என நினைக்கின்றேன் நீங்கள் மட்டுமே மீதம் இருக்கிறீர்கள் இறுதியாக நண்பா நான் இந்த கௌதிக்கலை எப்படி முயற்சிக்கிறேன் பாட்டில் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது அதை பிழிய முடியவில்லை ஓ பெண்களே எனக்கு உதவுங்கள் இதை சேர்த்து புரட்டியிடுவோம் சரி இதோ போகலாம் இது மிகவும் சிறந்தது சரி நிறுத்து நிறுத்து பெண்ணே நிறுத்து அதை என் முகத்தில் ஊற்றாதே ஏன் ஏமாற்றுகிறாய் ஓ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அது இல்லை நீ என்னை பொறாமைப்படுகிறாய் இதோ இப்போதே நான் மிகப்பெரிய போர்வை ஊதி காட்டுகிறார் உனக்கு இப்படியானது கனவிலும் வந்ததில்லை ஓ ஓ கவனமாக இருக்க நான் சொன்னேனே நாமெல்லாம் சிறப்பான நச்சுன்னு இருக்கிறோம் இது மிந்தையாக இருக்கு இதுதான் எல்லாம் கொனச்சிச்சனா சுயிகஹ மீத கொத்து நாய் வா நான் ஒரு சுவாரஸ்யமானதை கொண்டேன் இனிப்பாக இருக்கும் என் தர்பூசணி எங்கே எனக்கு எதுவும் கிடைக்கலையா பீர் இல்ல ஏதோ பறக்கின்றது புத்தகமாக இது என் தர்பூசணி என தெரிகிறது ஆஹா அற்புதம் வேறொரு இடத்துல ஏற்பட்டிருந்தால் மைலிக்கு ஒரு சின்னம் தான் இருந்திருக்கும் சரி பெண்களே பேசுவதை நிறுத்துங்கள் இப்போது நாம் எங்கள் தர்பூசணிக்காய் பொறுத்து போக வேண்டும் முதலில் தோள்களை நீக்க வேண்டும் பிறகு என்மேனேஜ்ட் ஆப்ஜெக்டிவ் அபவ்லாயம் கார்ச்சில் ஷே சிறந்தது பாடும் நமக்கெல்லாம் முயற்சிச்சு பார்ப்போம் இது சிறப்பாக உள்ளது ஆனால் விதைகள் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது நீ ஏன் அப்படி செய்தாய் ஓ நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன் பரவாயில்லை நான் என் தர்பூசணி பழத்தை எடுக்கிறேன் ஆனால் அதை எப்படி உடைப்பது நான் எனது கராத்தே திறன்களை பயன்படுத்த முடியும் அதுவும் புண்படுகிறது ஆனால் நான் தர்பூசணியை உடைக்க முடிந்தேன் சரி இப்போது நான் அதை சாப்பிட முடியும்
இந்த செய்துடுவோம். இந்த நிலைமைக்காக ஒரு ஸ்பூன் என்கிட்ட உள்ளது. ஓ ஓ, அது இனிப்பானதாகவும் சுவையாகவும் இருந்தது. எனக்கு இது பிடிக்கும். அசட்ட, இது வலிக்கிறது. நான் தருசணிக்கையை உடைய வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்வது? எனக்கு ஒரு சிறிய யோசனை இருக்கிறது. சரி, நெருப்பு எடுத்துக்கொண்டு பண்ணே, உன்னையே சொல்லிக்கொள். ஓஹோ, ஆமாம், அது அருமையாக இருந்தது. அதுவும் சத்தமாக இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. எவ்வளவு பல துண்டுகளாக வெள்ளரி பழம் இருக்கின்றது பாருங்கள். அது எல்லோருக்கும் போதும். இவை சாண்ட்விச்கள் அல்ல, ஒட்டைகள் மட்டுமே. ஆனால் எனக்கு ஒரு முழு சாண்ட்விச் இருக்கு. சோபி, நீ அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டே. எனக்கு ரொம்ப பசிக்குது. மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஓ ஓ, நான் தற்செயலாக ஒரு பல் தூண்டி விழுங்கிவிட்டேன். அவைகளை கொண்டே திருப்பி தள்ளுவது நல்லது. இல்லையெனில் அது பேரழிவுக்கு காரணமாகலாம். அது கூட மிக சிறப்பாக உள்ளது. உன்னுடைய உதாரணத்தை நான் பின்பற்றலாம் என்று இருக்கிறேன். நானும் உடனடியாக அவற்றை எடுத்து விடுகிறேன். அப்போது நான் எங்கள் சாண்ட்விச்களை நிம்மதியாக சாப்பிடலாம். கிட்டி, என்ன செய்கிறாய்? நான் இதை புறக்கணிச்சிருக்கிறேன். எனக்கு கூடுதல் சாண்ட்விச் கிடைத்து விட்டது. சரி, எனது ஜெயண்ட்ஸை பார்க்க நேரம். அவற்றை எப்படி தேடுவது? ரொம்ப எடை. ஓ, மரக்குச்சிகள் மாறினும் எனக்கு சிறிதும் உதவுவதில்லை. ஆனால் நான் அவற்றை பயன்படுத்த முடியும். உண்மையான வாழ் போல எனது சாண்ட்விச்சை பல சிறிய துண்டுகளாக வெட்டி விடுவேன். இங்கே என்னுடைய மரக்கம்பி வருகிறது. ஓ ஆம், நன்றாக சாப்பிட ஆசீர்வதிக்கவும். அருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் ஏற்கனவே நிறைந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஒரு சிறிது உடல் எடை அடைந்துள்ளதென நினைக்கிறேன். மிகவும் சரி. ஓ, அது என்ன? ஆஹா, அவளோ ஒரு கொழுத்தவள். நண்பர்களே, உங்களுக்கு இந்த என்ன அழகான உடை! பாலரினா காபுச்சினோ. Anin. Surprise Party Chiri o sis pala. துவளக்கு லோக ரெஸ்பான்ஸ் அத நான் போறேன். அன்னார்வாக ஏதாவது நல்லது, ஏதாவது நல்லது. ஓ, ஒன்றுமில்லை. நான் அதிர்ஷ்டசாலி. ஓ, இதை கடிக்க வேண்டுமா? பாட்டி, அமைதியாக இருங்கள். நான் தொடங்குகிறேன். இங்கே என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். சுவாரஸ்யமானது. இது எப்படி சுவைக்குமோ என நான் ஆச்சரியப்படுகிறேன். செயலியை முடிக்க நேரம் வந்துவிட்டது. வாருங்கள். அப்படியா? வாய் வாய். உண்மையில் அது மிகவும் காரமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. எடுத்துக்கோங்க. பாட்டி, உங்களது முறை. ஆஹா, எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓ, அதை கடிக்க வேண்டியதுதான். எனக்கு தோன்றுகிறது தீயின் அடையாளம் இருக்கலாம். ஓ, கடுமையாக எரிகிறது. நான் சீக்கிரம் குளிரச் செய்ய வேண்டும். ஓ, அது பயங்கரம். கொஞ்சம் பொறுங்க, எனக்கு அருகிலேயே காஃபி இருக்குது. ஆமாம், இப்போது அது மிகவும் எளிதானது என்பதையே ஒப்புக்கொள்கிறேன். நீ எனது மீட்பாளர். உன்னை கட்டி அணைக்க அனுமதிதா? இல்லை, நாம் அடுத்த உணவை பார்ப்போம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம். ஏன் எதுவும் இல்லை? நான் அப்படி விளையாட மாட்டேன். ஓ, சரி, என்னவோ இருக்கட்டும். பாருங்கள், தொடங்குவோம். நீங்கள் முதல்வராக இருக்கிறீர்கள்.
என்னால் நிறமுள்ள பொருட்களை விரும்ப முடியாது. அங்கே ஒரு பாட்டிலில் வானவில் போல் இருக்கிறது. அது எனக்கு பிடிக்காது. அதை பற்றி நான் யோசனை செய்யவில்லை. என்னால் எதுவும் செய்ய முடியாது. உண்மையில் ருசி மோசமில்லை. ஓ, என் தோல். நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேனா? ஆஹா, எத்தனை அழகாக இருக்கிறது! இப்போது என்னுடைய வரிசை. ஓ, தயவு செய்து வெளியே வாருங்கள். நான் அதை செய்ய போகிறேன். என்ன இரசிக்கத்தக்க சுவை! பாட்டி, ஆயனத்தில் உங்களை பாருங்கள். ஓ, வாவ்! நான் ஸ்டைலிஷ். நன்றி பாலரினா கேப்புசினோ. சரி, இன்னும் கொஞ்சம் அனுப்பலாம். ஓ, ஆஃப், நீ எதுக்காக அதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாய்? அது ரொம்ப சுவையானது. ஓ, என்ன நடக்குது? ஓ, நான் ஒரு காமெடி கலைஞனா? பாட்டி பாருங்களேன். ஓ இல்லை, நான் உண்மையில கோமாளிதான். யாராவது எனக்கு உதவுங்கள். ஓ வணக்கம், எழுந்திடு. ஆஹா, பார்க்கலாம். ஓ, அது இனிமை இல்லாதது. ஓ, நான் அதிர்ஷ்டசாலி. பெர்ஃபெக்ட். தவறவில்லை. ஓ, இல்ல, என்னை காத்துக்கொள். காத்திரு பேத்தி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். இது வெறுமனே பயங்கரமா இருக்கு. உண்மையில நான் ஒரு சைவ சேரி. வேறு மாற்று இல்லை. அது வெறுப்புக்குரியது. இது என்ன? ஹே, நான் என்ன செய்கிறாய்? எல்லா இடங்களிலும் பாபராட்சி இருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொள். அடுத்த முறை நல்லவராக இரு. உன் முறை வெட்னஸ்டே. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஓ, நாம் சில மந்திரங்களை செய்ய போகிறோம். இது போன்ற ஒரு கட்டத்தை தேவைப்படும். அதற்கு மேல் இறைச்சியை வைப்பேன். இப்போது சில மின்சாரத்தை பயன்படுத்தலாம். இந்த மாமிசத் துண்டை வறுக்க போகிறோம். ஓ, ஆம். இப்போது நாங்கள் அதை பரிமாறலாம். இது முற்றிலும் சிறந்தது. அதை மசாலா போட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். முதல் கடி. ஓஹா, அதுவே அருமை. என்ன பொழுதுபோக்கானதாடி. வாங்கள பாப்போம். பார்ப்போம். ஓ, இது ரொம்ப ருசிகரமா தெரியுது. சரி, எதுவும் இல்லை. நான் இந்த கேக்கை முயற்சிக்கிறேன். இந்த முறை நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? ஆரம்பிக்கலாம். நல்ல வாசனை வருது. ஓ பெண்களே, இது அற்புதமான கேக். என்னால அதை சாப்பிட முடியுமான்னு விரும்புறேன். அத பருகுவோம். ஓ, சிலையா, என்ன நடக்கிறது? அமைதியாயிரு. நான் இப்போது அதை கண்டுபிடிக்கிறேன். மன்னிக்கவும். இப்போது பாலரினா கபுசினோவின் வரிசை. ஆமாம், நிச்சயமாக. இதோ செல்லமே, இதோ பேரன். அக்கப்போச்சி, நான் இதை பற்றி எதையாவது செய்ய வேண்டும். என்ன செய்வது? எனக்கு தெரியும். முதலில் இதை சுத்தம் செய்வேன். இப்போது அதிகப்படியான கிரீமை அகற்றுகிறேன். அதுபோல சரியான வடிவத்தை தருகிறது. இது அதிகமாக மோசமாக இல்லை. ஆமாம், ஆனால் ஏதோ ஒன்று நீக்கப்பட்டுள்ளது. இது என்ன? காபி காட்டு பயரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இதை நிச்சயமாக பயன்படுத்த முடியும். என் கோப்பையை இதனால் அலங்கரிக்கிறேன். அது வல்மானா அழகாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மேலும் ஒரு விஷயம். மிகவும் சரியா, நீரேறிய கிரீம். அதை சேர்த்தால் எல்லாமே அழகுதான். அதை மேலே சேர்க்கிறேன். நன்றி. இது நுரையாக செயல்படும். சரி, சரியானது. நன்றி. நீங்க கரெக்டா பண்றீங்க.
இப்போது அதை சாப்பிடலாம். ஓ ஆம், இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. ஆஹோ இல்ல, அவளுக்கு பிசாசு பிடித்தது போல தெரிகிறது. என் கடவுள். ஹாய், நான் முதலில் அதை திறக்கும் யார் என்று முடிவெடுக்கப் போகிறேன். வாங்க. ஐயோ இல்லை, அது மிகவும் மோசமாக இருக்கிறது. எளிதானது. ஓ, அது மட்டும்தான். நான் முடிச்சுட்டேன். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. சரியாயிரு, இது எனது முறை. சரி பிடரியா, உங்களை எப்படி சமாளிக்கிறாரு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதுதான் உன்முறை. சரி. ஓ இல்லை, அது சாத்தியமல்ல. நான் உண்மையில் பார்க்க விரும்பவில்லை. சரி, நான் உங்களை எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் எங்கு எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அங்கே செல்கிறேன். சரி, இதோ என் செருப்பு. சரி, இதுவே இந்த வாழ்க்கைக்கு குட் பை சொல்லுங்கள். எனக்கு மேலும் செருப்புகள் தேவையாக உள்ளது. உண்மையில் எனக்கு ஒன்றை பெரியதாக வேண்டும். அது பெரியதாக இருக்கும். இங்கே வா. ஓ பேத்தி, ஏன் அழுகிறாய்? அது வேண்டாம். அது வெறும் ஒரு கரப்பான் பூச்சி. நாங்கள் அவருக்கு உதவலாம். நான் அவருக்கு முதலுதவி மருத்துவ உதவியை வழங்கப் போகிறேன். நான் எந்த கருவி வைத்திருக்கிறேன்? ஆஹா, ஆம், அது அங்கே இருக்கின்றது. நன்றாக இருக்கிறது. நமது நோயாளி தயார். அனைவரும் கூடுதல் கவனம் கொள்க. என்ன? இதயம் துடிக்கவில்லை. ஆசுபத்திரிக்கு கலங்காதே பேரக்குழந்தையே. இந்த ஏழை உயிரை நான் காப்பாற்றுவேன். என்னுடைய ஏழை உயிரே. நெல்லை பாலரினா கப்புச்சினோ, கவலைப்படாதே. அவர் மிகவும் இளைஞராக இருந்தார். வெகுளிகள் மட்டும் மீதம் இருக்கின்றன. நான் அதை சாப்பிட போகிறேன். ஓ ஓ இல்ல, நீ அவனை சாப்பிடுகிறாய். எனக்கும் இது பிடிக்கலை. நீ ஓகே தான் இருக்கியா? ஏய், உண்மையில் நாங்கள் இங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். அந்த வாசனை கொஞ்சம் தாங்க முடியல. சரி, இந்த முறை நான் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? வா, மீண்டும் போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை, இதற்கு நம்பி இருந்தேன். அப்படி என்றால் பாலரினா கப்புச்சினோ தூங்குது. ஆனால் நான் இதை இப்போதே செய்யலாமா? உண்டானாலும் இன்னொரு நாளா? வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் முயற்சித்து பார்த்து விடுகிறேன். ஐஷ், அருவருக்கமான கிரீம். என்ன செய்யணும் எனக்கு தெரியும். கிரீம் எப்போதும் நிலையை காப்பாற்றும். இது நல்ல ஒருபடி உணவு. உன்முறை பாட்டி தொடங்கு. சரி, நன்றாக தெரியவில்லை. ஓ, விப்ட் கிரீம். ஹே வாலரினா கப்புச்சினோ, உங்களது கிரீம் கொடுக்கலாமா? நன்றி பேரக்கிளி. ஆரியா, இன்னும் ஒரு விஷயம் சேர்க்க வேண்டியது உள்ளது. என்னிடத்து கியாண்டு கிராம்புதிய பழங்கள் நிரம்பிய பை இருக்கிறது. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அரே, என்ன நடக்கிறது? அமைதியாக இரு. உன் பாட்டியை நம்பு. நீ எதையுமே இப்போது நீயே பார்ப்பாய். முதலில் விப்ட் கிரீம் சேர்த்து விட்டு பிறகு சுத்தமான பழங்களை சேர்க்கிறேன். இது போல. இழுதழகை பாரு. ஒரு உண்மையான படைப்பூக்கம். ஓ சரி, நான் இதை முயற்சித்து பார்க்கிறேன். நான் எங்கே கடிக்க வேண்டும்? நீங்க என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்களா? அது இன்னும் கேவலமா தான் இருக்கு. ஐயோ, ஓ, என் உடல் நலம் சரியில்லை போலும். ஓ இல்லை, என் கைப்பை இல்லை. ஓ, நான் முடித்து விட்டேன். தன்யவாத். பிரச்சனை இல்ல. ஆகா, இந்தா பார். ஓ இல்ல, அதை தூக்கி எறியலாம். ஓப்ஸ், மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு உணவு விருப்பம் வேணுமா? அது சரி. நண்பர்களே, கம்மி மற்றும் சாக்லேட் சவாலுக்கு வரவேற்கிறேன். இந்த எல்லா பட்டைகளும் எனக்கா?
ஓ, இங்கே சிறிய ஸ்லாட் மெஷினுக்கான நாணயம் இருக்கிறது. பாருங்கள், நீங்க அதை இயந்திரத்துல செலுத்தி அதனை சுழற்ற வேண்டும். பார்த்து பாப்போம். அது என்ன? இங்கே ஒரு துப்பாக்கியின் சாக்லேட் பட்டி. அருமை. இது என்ன மிகவும் பிடிக்கும். நான் அதை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, இந்த நீளமாக வரிசையாக முடியக்கூடிய கிராமலை நான் மிகவும் விரும்புகிறேன். இதை பிரத்யேகமாக சாப்பிடுவோம். ருசிகரம். கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறாயா? சரி சரி, எனக்கும் மோட்டார் இயந்திரத்துக்காக ஒரு நாணயம் உள்ளது. ஆனால் எனது இயந்திரம் சாக்லேட்டுக்கானதில்ல, ஜெல்லிக்கானதுதான். நாணயம் போட்டு இங்கே என் நினைவில் ஒரு பிங்க் ஜெல்லி நிழல். வாழ்த்துக்கள், அது வேலை செய்தது. ஓ, மிகவும் சின்னதாக இருக்கிறது. நான் அதை மென்று ஒரு புட்புண்ணை உமிழ்ந்து பார்க்க வேண்டும். ஓ, இது மிகவும் பெரியதாக ஆகிவிட்டது, மேலும் வெடித்து விட்டது. மேகி, உனக்கு சில பசை வேண்டும் தானே? என்ன? இல்லை, நன்றி. எனக்கு வேற ஒரு சாக்லேட் பார் வேண்டும். ஆனா எனக்கு இனி நாணயம் இல்லை. நாணயம் இல்லாம நான் பார் எடுக்க முடியாது. ஓ, எதுவும் வேலை செய்யலை. என்ன? பபல்கம் மெஷின் கூட வேலை செய்யவில்லையா? அவள் பபல்கத்தை நேரடியாக மேசையில் துப்பினாள். நான்கு ஒரு நாணயத்தை எப்படி உருவாக்குவது என்று எனக்கு தெரியும். இந்த சீயக்காயை பாக்கு மட்டும் ஒரு நாணயத்தில் ஆக்கி உரையை செய்ய வேண்டும். இது கடினமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம். இப்படி. அருமை. நாணயம் திடமாகிவிட்டது. இப்போது அதை காயின் ஸ்லாட் மெஷினில் வைத்து சுற்றி செல்கின்றேன். அருமை. என் முறை வேலை செய்தது. எனக்கும் கூட சுளுக்கு வேண்டும். நானும் இயந்திரத்தை மீண்டும் குலுக்கி பார்த்து விடுகிறேன். மேல் தகடு திறந்து விட்டது. நில்லுங்கள். மேல் தகடு திறந்து விட்டது. அதனால் அதிலிருந்து எல்லா பப்ளிகம்களும் ஊற்ற முடியும். அவை எவ்வளவு நிறைந்திருக்கும் மற்றும் அவை நிறமுள்ளன. இப்போது அவை அனைத்தும் எனது. மேலும் ஒரே சமயத்தில் பல பப்ளிகம்களையும் தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு ஒரு மாபொன்றை உட்பட கருத்து வந்தது. ஆனால் என்ன? இல்ல லிலியானா, அதை என் கூட பகிர்ந்து கொள்ள முடியாதா? நானும் கதவையை திறக்க முயற்பேன். வாருங்கள். ஏன் இது வேலை செய்யல? நான் ஒரு நேரத்துல நிறைய செவந்தி நீர்க்குமிழி போன்று ஊத விரும்புகிறேன். ஆஹா, இது போன்ற வேகமாக வெடித்து விட்டது. நீங்கள் ஜில்லுக் முனைகளால் சூழ்ந்து விட்டீர்கள். உங்கள் மூக்கில் இருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். அருமை. இப்போது எனக்கு ஒட்டிய பொருள் கிடைத்து விட்டது. நான் மூடியை திறக்கலாம். ஆமாம், புதையல் பெட்டி திறந்து விட்டது. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல சாப்பிடலாம். ஒன்னாவும் சாப்பிடலாம். நான் நாணயம் தேவையில்லை. ஆஹா, இன்னும் பெரிய புள்ளியை வீச விரும்புகிறேன். ஓ, எவ்வளவு ருசிகரமாக. ஓ இல்ல, எந்த பெரிய பூவும் என்னை நோக்கி வரலையே. சரி, எனக்கு எண்ணெயும் பாதுகாப்பு தலையும் தேவை. மூலிகை சட்டைகள் கொண்ட ஒரு கத்தியை தயாரிக்கணும். வாங்க கம்மு, நீ என்ன பண்ண? ஓ, மன்னிக்கவும், அது அப்படி இருக்கும் என நான் எதிர்பார்க்கல. இதுவும் ருசிகரம் தான். இந்த சாக்லேட் ஸ்னீக்கர்ஸ் பாருங்கள். லிலியானாவை பத்தி என்ன? நானும் ஸ்னீக்கர்கள் வைத்திருக்கிறேன், ஆனால் அவை சீவிங்கம் கொண்டு செய்யப்பட்டவை. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது, ஆனால் இந்த லேசுகள் உண்மையானவை. நீங்க ஒரு துண்டை உடைத்தும் என்று சுவைக்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, பிலாளங்கள் அற்புதமாக இருக்கின்றன. மன்னிக்கவும், எஞ்சியவை உன்மேல் விழுந்து விட்டது. மேகி, வாருங்கள், அதை நிறுத்துங்கள். என் சாக்லேட் என்னை காத்திருக்கிறது. உள் நோக்கி தொடங்கலாம். இது வெள்ளை சாக்லேட். இதன் சுவை அற்புதமாக உள்ளது. ஓ, சாக்லேட் மிகவும் ருசியாக உள்ளது. மகி அதை எனக்கு பகிர்ந்து கொடுக்கமோ? அதில் சுவையான உள்ளது. ஆனால் என் விரல்கள் அவச்சின்னம். நான் அவற்றை லிலியானாவின் இளஞ்சிவப்பு அவுற்றில் துடைப்பேன். மாகி, நிறுத்து. இளஞ்சிவப்பு ஸ்னீக்கர்கள் என்னை காத்திருக்கின்றன. நான் நுனியில் இருந்து தொடங்குவேன். அது ரொம்ப சுவைக்குது. நான் ஆழ்த்து பக்கங்களையும் கடிச்சு சுவைக்கணும். இப்ப பபுல ஊதி வளர்க்க முடியும். கவனமாக இரு. ஏற்கனவே இந்த குமிழ்கள் எவ்வளவு தொந்தரவு தருகின்றன. நான் என் சாக்லேட்டை அனுபவிக்க தொடர்கிறேன். மேலும் இவை ஓரியோ பிஸ்கட்ஸ் எனது பிடித்தவை. நான் இன்னும் முயற்சிக்கின்றேன். செருப்பு கயிறுகளை தொடரலாம். இப்படியே என்
என் வசம் ஒரு பபிள் கம் பந்து மற்றும் ஒரு செருப்பு கயிறு மட்டும்தான் உள்ளது. அவள் சாக்லேட் என்னை மிகவும் ஈர்க்கிறது. அதை நான் எடுக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும். என் செருப்பு கயிறினால் ஒரு மீன் பிடிக்கும் கம்பி செய்ய வேண்டும். என்ன நன்றான யோசனை. நல்ல ஊசலாட்டத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடன் இழுப்பேன். ஓ, அவள் கண்டுபிடிக்கிறார். இல்லை, இது என் மீது பறக்கிறது போல் தெரிகிறது. இல்லை, இது எனது. வா லில்லியானா, நிறுத்து. இல்லை. நேர்மையாக நடக்க மாட்டீங்களா? என்னால தான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, நான் சரியே இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளேன். அதுவும் நல்லதுதான். குறைந்தபட்சம் நான் அதை ரசிப்பேன். எவ்வளவு சுவைமிக்கது. மாக்கி என்னை அவளது இனிப்புகளால் நோசி அடிக்கிறாள். என் முகத்தில் உள்ள சாக்லேட்டை நான் உண்ணப் போகிறேன். ருசியானது. ஆகரா, அது பெரிய பாட்டிலில் திரவ சவுக்கு உள்ளது. எவ்வளவு பெரியது! வாவ், மேகி 3 பாட்டில் திரவ சாக்லேட் வச்சிருக்கிறாரு. குளிர். என்னிடம் திரவ பால் சாக்லேட் இருக்கிறது. நான் குவளையை திறந்து சுவைக்கிறேன். ஆஹா, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அவள் இங்கே என்ன செய்வாள்? உஃப், லிலியானா, நிறுத்து. என்னுடன் பகிர்வது உனக்கு பயமாக உள்ளதா? என் குவளையை திறந்து அதன் அனைத்து பபிள் கம்மையும் பிழிந்து விடுவேன். இது பயங்கரமாக இருக்கிறது மற்றும் இளஞ்சிவப்பு. வாவ், இதிலிருந்து பெரிய பழங்கள் வருகிறது. ஆட்டி, அத பாருங்க. ஓப்ஸ், நீங்க ஒரு கண்ணாடியில சாக்லேட்டை பூர்த்தி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படிதான் அதை குடிக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். ஓ, மிகவும் ஸ்வீதமானது. நான் ஒரு யோசனை செய்தேன். எனக்கு திரிபாதிரியங்கள் இருந்தால் என்ன ஆகும்? நான் முழு நீரூற்று பெற்று விடுவேன். நாங்க சாக்லேட்டை காண்பு போர் பண்ணிடு. அது கண்ணாடி கண்ணாடி வரை நல்லா உங்களை என்லியூலாம்டும். அதுலயும் இருக்கிற போது பாருங்க. இப்போ என்னால் அதை குடிக்கலாம். மிகவும் ருசிகரமானது. ஓ, அவளை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. எனக்கும் திரவ பால் சாக்லேட் வேண்டும். நான் அவளை போலவே செய்கிறேன். கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்று மேல் வைத்து விடுகிறேன். அத நான் பயிறேன். இப்ப 4 கலக்குகளுக்குள்ள இட்டு விட்டேன். என்ன கிடைக்கும்னு ஆச்சரியமாக இருக்கிறேன். அன்பே, வா, வெளியே வா. வா, நான் காத்திருக்கிறேன். மிகி ஏற்கனவே பெரும்பாலான சாக்லேட்டை குடித்து விட்டார். நானோ இன்னும் பபுல்கத்தை ஊற்ற முயற்சிக்கிறேன். ஆஹா, மிகி ஏற்கனவே முடித்து விட்டார். உண்மையா? லிலியானா, நீ என்னுடைய திரவ ஜெல்லியை இழந்து விட்டாயா என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, அது கண்ணாடிகளுக்கு பதிலாக மேசையராக பாய்ந்து விட்டது. என் யோசனை செயல்படவில்லை. மிக சிறந்த பப்ளகம் வந்து எங்களின் மியூசிக் பரிசியர் வழிமுறைகள் மற்றபடியும். ஆனால் அது சாக்லேட். நீ சரியாக சொல்கிறாய். நான் அதை மேஜை முதல் எடுக்க முடியவில்லை. அது ஒட்டப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ள உண்டு. நான் இன்னும் 2 கைகள் முயற்சிக்கிறேன். இது ஒட்ட முடியாது. வாருங்கள். சரி தோழி, நான் என் சுவை திரைச்சீலை இப்போது சாப்பிட போகிறேன். என்ன நடக்குது? இதை இந்த மேசையில இருந்து எடுத்துட முடியல. ஆனால் என் கருவிகள் முடியும். இல்ல, என் பந்து. என்ன செய்தாய் மேக்கி? ஓ, அவை பறக்கின்றன. பாரு. ஓ ஓ ஓ அங்கு எத்தனை மிட்டாய்கள் இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்குவோம். எனக்கு பிடித்த மிட்டாய்கள். எனக்கு அவை மிகவும் விருப்பம். என்ன? யாராவது எதையாவது திருடுகிறார்? என்ன? இது என்ன பொருள்? அந்த வேளையில் அல்ல. எல்லாரையும் தப்பிப்போம். ஓ இல்ல, நம்மை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். நாம் ஓட வேண்டியிருக்கிறது. இது வேறுபட்டு உள்ளது. சிறுமகள்களே, கதவு பூட்டப்பட்டுள்ளது. அதனால் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அது வேலை செய்யவில்லை. இல்ல, நான் எங்கே மறைய வேண்டும்? நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை வேகமா கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இல்லை, நீயே தவறானபடி பிடிச்சுட்டேன். பெண்மணிகளே, என்னை உதவுங்கள். ஓ இல்ல, நான் சிங்கிள் பாய்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மோதி விட்டீர்கள். திரு போலீஸ்காரர். ஐயோ, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு உரிமை உண்டு. நான் அமைதியாக இருக்கிறேன்.
நான் பிடிக்கிறேன். வாவ்! நாம் ஒரு பொம்மை கடையில் இருக்கிறோம். பக்கத்தில் நிற்கவும். பெண்களே, நான் இதை ஓட்ட வேண்டும். இது எனக்கு பொருத்தமாக உள்ளது. நான் எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது மக்கு. ஒரு நிமிடம், நான் இங்கே மறைந்து கொள்ளலாம். இல்லை, இந்த இடம் நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு கார் மேல் ஒரு வீடாக மாற்றுவேன். அது மிகவும் நல்லதாக இருக்கும். நான் இங்கே மறைந்து கொள்கிறேன். இது எவ்வளவு குளிர்ந்தது. நான் சூப்பர். ஆஹா, என்ன அழகான டெடி பியர். ஹூ மேக்கப். இது பிடிக்கிறது. ஹே, நீங்க எங்கேனா எனக்கு அதை பார்க்கலாம். இந்த பொம்மை பெட்டி சிறந்தது. அவர்கள் உடனே இங்கே இருக்கிறார்கள். கள்வர்கள். அவர்கள் கண்டுபிடிப்போம். இங்கே இல்ல, இங்கே இல்ல. இன்னும் சரியான இடம் இல்லை. மைன்கிராஃப்டில் இருந்து இந்த ஹாமரை பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் தோர் மாதிரி இருக்கிறேன். என்ன? நான் இதை யாருக்கு செய்தேன்? சரி, நான் உன்னிடம் அமைதியாக நிற்க சொல்லியேன். இங்கே வாவ்களை காணோம். என்ன? யார் அது? ஓ, யார் இங்கே? நான் பார்க்கவில்லை. ஓ அஞ்சா, ஓடி போய் மறைவதற்கு சம்மதிக்கிறேன். என்னை தொடாதே. சரி, அந்த கரடி என்னை இங்கே தொட மாட்டாது. ஆனால் இது இருண்டிருக்கிறது. பார்ப்போம். ஹலோ. ஓ, அங்கே கடுமையான இருட்டு. ஐயோ, ஐயோ. ஓ, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எனக்கே விடுங்கள். என்னுள் அனுமதியுங்கள். நான் அவர்களை பிடித்து காட்டுவேன். என்ன செய்ய வேண்டும்? அதை உணருங்கள். அது மறைவதற்கு உத்தமமான இடம். அங்கே வாடுகிறது. நான் அங்கே போகிறேன். ஓ பெண்கள், ஏய் வாருங்கள். ஆஹா, சரி, அந்த நிறம் எனக்கு பொருந்துகிறது. ஐ, இது மிகவும் உச்சமாச்சு. போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நம்புறேன். சரி, நிக், புத்தாண்டு வாழ்த்துகள். ஏமா, எனது நட்பமே, என்ன கூடாமல் பாப்கார்ன் சாப்பிடுகிறாயா? அது எனது நிறம். ஒரு நிமிடத்தில். சரி, எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அற்புதம். நான் உட்புக முடியவில்லை. நாம் ஒரு பெரிய வாளியை தேடுவோம். இது ரொம்ப பெரியது. எனக்கு அருமையாக பொருந்துகிறது. உள்ளே செல்வோம். நான் போஸ்டின் பின்னால் மறைவேன். அது வேலை செய்ததா? நீங்களும் என்னை தெளிவாக பார்க்க முடிகிறதே. ஓ, பெப்சி இருக்கும் ஃப்ரிட்ஜ். இது என் கலருக்கு பொருந்துகிறது. நான் முணுக்க வேண்டும். கைகளை மேல் உயர்த்து. இங்கே யாரும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எனக்கு மறைந்து விட்டனர். ஓஹோ, நான் வசதியை நேசிக்கிறேன். ஓஹோ, என்ன பெரிய வடபொதி. உண்மையிலேயே அதுவோ அருமை. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிந்த அளவு எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, என்னை யார் கடித்தார்கள்? நான் காரை கண்டுபிடித்தேன். அருமை. இங்கிருந்து வெளியேறுங்கள். என்னை சேர்ந்தே எழுந்திருங்கள். ஓடுவதற்கான எண்ணமே இல்லை. உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே மிகவும் சூடாக உள்ளது. ஓ, ஒரு பெப்சி ஃப்ரிட்ஜ். எனக்கு சோடா வேண்டும். நான் என் தைரியத்தை காட்டுகிறேன். நான் எல்லாரையும் சில வினாடிகளில் கண்டுபிடிப்பேன். வாய்ப்பே இல்ல. கவனமாக இரு. ஓடாதே. கொஞ்சம் இதோ மூன்றாவது. ஏய், எனக்கு உதவி செய்யுங்கள். அதை எறிந்து விடு. இல்லை, அவர்கள் ஓடிவிட்டார்கள். சீக்கிரம் பள்ளிக்கு செல்ல மீண்டும் இறப்பதற்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இறப்பதற்காக நான் காத்திருக்க இயலவில்லை.
பொழிவு பெறுவதற்கான இடம் பாருங்கள். பொன் பதக்கம். நன்றி உங்கள் ஆதரவிற்கு. இது செறிந்தது. அது வலிக்கிறது. நிமிடம். அது எனது நிறத்தோடு இணைந்துள்ளது. யாரும் என்னை காண முடியாது. உன்னை அங்கே கொண்டு செல்வோம். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஐயோ, வழியில் ஏறிடாதீர்கள். நான் ஒரு குத்துவிக்கல். சிறப்பாக இருக்கிறது. நான் உள்ளே செல்வேன். மீண்டும் வெளியே. இங்கே மறைந்து கொள்ளுங்கள். இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு தெரியும். நீங்கள் திருடன். ஆஹா, ட்ரெயின் பின்னால் யாரும் இல்லை. பேச முடியுமா? இன்னும் பார்ப்போம். டம்பல்ஸ். சரி, நான் சிறந்த உடல்நிலையில் இல்லை. இது சாத்தியமாகவில்லை. பழ டேபிள் டென்னிஸ். ஆஹா, ஒரு குத்துச்சட்டை. யார் அவன் கூச்சலிடுவது? இங்கே ஒரு பொருத்தமான யாரோ இருக்கிறார். ஓ, வணக்கம். ஒரு மர்ம கும்பல்காரனை கண்டேன். இன்னும் இருவர் தேவை. உங்களிடத்தில் இருங்கள். ஒரு அசைவும் இல்லை. இன்னொரு திருடன். வெளியே வெளியேறு. இப்போது தெரிந்து விடுகிறேன். மூன்றாவது எங்கே? பார்ப்போம். அது கொஞ்சம் கடினமாயிருந்தது. சரி, வணக்கம். இது மூன்றாவது. நாங்கள் வெளியே போயிட்டோம். சிஸ்டர் சவுத் ஆச்சோ. உன் சாப்பாடு சாப்பிடு. இல்லை. ஹாய் பை பை. வேறே. நீ இந்த ஆடை அணிந்தாலும் அழகாகவே இருக்கிறாயே. 3, 2 திறக்கிறது. மிளகாய் காரமா? என்ன? இல்ல. ஹை. நான் அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ முதலில் முயற்சி செய். மன்னிக்கவும். இல்லை, நீ முதலாவதாக இருக்க வேண்டும். என்ன? ஆனால் எப்படி? பசங்களே, முதலில் செல். நான் அவதை கவனமாக எடுக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. நான் சொன்னேன், இத சாப்பிடு. ஒரு நடமாடல். என்ன? அது என்ன? நம்பிக்கை. அது அல்ல. மிளகாய். ஓ மை. ஒரு கும்மாளத்துக்காக. ஓ, நான் தீயில் இருக்கிறேன். நான் வேண்டாம். அதுதான் சரி, ஆனால் நான் செய்யணும். இது உங்கள் முறை. சரி, அதனால் எனக்கு சாக்லேட் மிளகாய்கள் இருக்கு. நல்லது. இதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட போறேன். இனிப்பு. அதை நான் வைத்துக் கொள்கிறேன். சுவையானது. அவள் சிக்கலில் விருந்தாயிருக்கிறாள். ரொக்குங்கள். என்ன? நான் உண்மையில் அப்படியே பொறுங்கள். நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு நிறைய நீர் வேண்டும். ஆகையால் நீச்சல் குளம்தான். நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய தேவையில்லை. அது ரொம்பவும் நன்றா இருக்கிறது. அருமை. நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தான் முதலாவன். வாவ், அருமை. சிறந்தது. நான் அதை தேய்க்கிறேன். நாங்கள் ஒரு ஜின்னர். ஓ, ஒரு நிமிடம். அதற்குள் காந்தளி இருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் வாயில் ஊற்றப் போகிறேன். வசிப்பது குளிர்ச்சி. நீர் அதிர்ஷ்டசாலி. ஒருபோதும் இல்லை. கீத், நீங்க பகிர விரும்புகிறீர்களா? பொறுக்கியவனாய். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அது பார்க்க தோன்றுகிறது. என் செல்லமே, என்னிடம் வா. இப்போ நான் உன்னை தேய்க்க போறேன். என்னை பிடிக்கும். இது கண்ணாடி. எது? என்ன நடக்கிறது? அது சரி. ஜீனி, வணக்கம்.
நான் உங்களுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என் மதிப்பிற்குரியவரே. நான் இதுக்கு வேண்டும். இதுக்கு நிறைய எனக்கு பயமா? எனக்கு இது செய்யப்படும். அவர் எங்கே? ஒரு நிமிஷம். அற்புதம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உள்ளது. நிறுத்து. எனக்கு இனிப்பு அழகாக மிச்சமில்லை. சரி, கல், காகிதம், மூளை. என்ன? நான் முதலில் தொடங்க போகிறேன். ஓ வாங்கலாமா? சரி, அது வெறும் சோளம். முடியும் என்று பார்க்கலாம். நான் என்னுடையதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். அற்புதம். அவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது திருப்திகரமாக இருந்தது. தொடங்கு நண்பா. சரி, ஆதரவு. சரி, இந்த முறை என்னுடையது. ஓ வா, நான் ஒரு பத்தி கூட கொறிக்க முடியல. மைக், தயவு செய்து எனக்கு உதவி செய். தூளாயிரு. எனக்கு தெரியும். இதை மூடி தட்டி நன்கு குலுக்க வேண்டியது. பிறகு அது எப்படி நடக்கும் என பார்க்கலாம். இப்போது அதை திறக்க மறி சுருண்டு தயார். நான் அதனை அரிசலாகவே சாப்பிட வேண்டுமா? சிந்திக்க வேண்டும். நாம் விஷயங்களை வெடிக்க விட போகிறோம். இதை மூடி போடுவோம். நன்கு பிடித்துக்கொள். நீங்க எங்க செல்றீங்க? அது என்ன? அணைத்துக் கொள்ள நேரமா? அது வேண்டுமா? ஆம். அதோ போங்க. உங்களுக்கு செய்து விடுகிறேன். தான் சென்று சாப்பிடுங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முதலாளியாக இருக்க போகிறேன். இது ஒன்று. என்ன? ஒரு நாய்? எத்தனை அழகு! இதை அளவு கேள வேண்டுமா? ஓ தங்கமே, என்ன ஏடிஎஸ்ல நடக்கிறது? ஒரு நாய் பார்க்க. ஹேய், அது அருமை. ஆமா, நான் உன்னை முயற்சிப்பேன். ருசியானது. என்ன? நிக்கல், இரண்டாக முயற்சிப்போம். இல்லை, அது எனக்கு. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கஞ்சத்தனம். விளையாடுவோம். நீ எலும்பு வேண்டுமா? ஒரு பந்தியில் விளையாட விரும்புகிறீர்களா? எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். ஓ வாவ், நீங்கள் விளையாடுகிறீர்களா? நான் என் நாயுடன் கூட விளையாடுவேன். நீங்கள் ஒரு எலும்பு விரும்புகிறீர்களா? இது ரொம்ப நல்லதில்லை. ஒருவேளை ஓசை இருக்கிறதா? என்னோட ஒரு பஃப் ட்ரோல் ஆகவும் அல்லது ஒரு டக்கி ஆகவும் பயனற்றது. நான் உன்னை ஏதாவது 20 சாப்பிடுவேன். அது சரியான தேர்வு. சுவையானது. எப்படி? அவள் நாயை சாப்பிடுகிறாளா? ஓ, வாய் திறந்து மாட்டிக்கிட்டேன். இது ரொம்பவும் நல்லது. ஐயோ, என்ன? என்ன? என் நாய் தூய்மை கூச்சலிட்டது. 1 2 3 ஷுரு. ஓ, நான் தான் முதல் மனிதன். மீண்டும். ஓ, ஒரு கேமரா. க்ளூ. சில புகைப்படங்களை தோண்டலாமா? நினிகோல், நான் இப்போ பார்த்து கொள்ள முடியவில்லை. நீ ரொம்ப நகைச்சுவையானவள். ஓ ஆமா. என்னை தோன்றுகிறது எனக்கு ஒரு யோசனை உண்டு. நாம் ஒன்றாக படம் எடுக்கலாம். நான் அவனை பயமுறுத்த வேண்டுமா? சரி சரி, நான் ஒரு படம் எடுத்தேன். பார்ப்போம். சரி, என்ன?
அங்கே ஒரு பலாத்காரி இருக்கிறது. அது நான் தான். ஓ, என்ன ஒரு கேள்வியாய். ஓ, எனக்கும் ஒரு கேமரா இருக்கிறது, ஆனால் உண்மையானதல்ல. ஒரு நிமிடம், அது சாப்பிடக்கூடியது. எவ்வளவு ருசியான இறைச்சி. ஓ, அந்த பிரகாசம் என்ன? இந்த கத்தி இப்போது சாக்லேட்டில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. அதை உடைக்கலாம். சிறிய துண்டுகளை சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கிறது. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு கொஞ்சம் கொடு, தயவு செய்து. இல்லை, நான் தானே அதை சாப்பிடுவேன். அப்போ இந்த கேமராவை கடத்தி விடுவேன். இது எனது. குறைந்தபட்சம் ஒரு துண்டு எனக்கு தரு. இப்போதே பிளிட்டி. இது ஒரு அதிசயம். ஏ, டேபிளை முயற்சி செய்யலாம். வாங்க. ஆமா.